7 மாதமா கோமால இருந்த அந்த வலிய மறக்க முடியாது. இப்ப நிலைமை இதுதான், இப்படிதான் இருக்குன்னு சீரியல் நடிகர் பரத் கல்யாண் அவரு உருக்கமா சொல்லியிருக்காரு. என் பிள்ளைகளுக்கு நான் அப்பாவா மட்டும் இல்ல, அம்மாவாவும் இருக்கணும். சீரியல் நடிகர் பரத் கல்யாண் அவரு சமீபத்துல கொடுத்த பேட்டியில திரையுலகில பல கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாலும் வாழ்க்கை அவருக்கு ரொம்பவே வேதனையை கொடுத்திருக்காம். கதையை விட ரொம்ப கொடுமையானதா இருக்கு. மனைவி இழந்த துயரம், குழந்தையோட எதிர்காலம், தனிமை, மன அழுத்தம்னு பல போராட்டம் இருக்கு. தமிழ் சினிமாவில பழம்பெரும் நடிகரான கல்யாண் குமார் அவரோட மகன் தான் பரத் கல்யாண். தந்தைய போலவே சினிமாவில சாதிக்கணுங்கிற கனவு அவருக்கு நிறைய இருக்கு. ஆரம்பத்துல கன்னட திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிச்சாரு. அதுக்கப்புறம் தமிழ்ல சில படங்கள்ல நடிச்சாரு. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கு சினிமா வாய்ப்பு அமையல. அதுக்கப்புறம் சின்ன திரைக்கு வந்த பரத் அவரு அபூர்வ ராகம், வம்சம், பாரதி கண்ணம்மா, இலக்கியா இந்த சீரியல்ல நடிச்சாரு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 2022ல பரத் அவரோட வாழ்க்கையில மிகப்பெரிய சோகம். அவரோட மனைவி பிரியதர்ஷினிக்கு உடல் நலக்குறைவு. உடல் எடையை குறைப்பதற்கு மேற்கொண்டிருந்த டயட் மற்றும் சர்க்கரை நோய் தொடர்பான சிக்கல் காரணமா ரொம்ப உடல்நிலை மோசமாயிருச்சு. முதல்ல வெண்டிலேட்டர்ல அனுமதிக்கப்பட்ட அவங்க அப்புறம் கோமா நிலைக்கு போயிட்டாங்க. சமீபத்தின பேட்டியில அவர் பேசும்போது மனைவி 40 நாட்கள் வெண்டிலேட்டர்லயும் 7 மாசம் கோமாவிலையும் இருந்தாங்க. தினமும் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா கடவுள் வேற ஒரு முடிவு எடுத்தாரு. இப்படி உருக்கமா பேசியிருக்காரு. அவரோட வார்த்தைகள்ல இன்னும் அந்த வலி தெரியுது. இதுதான் ரசிகர்களோட கருத்தா இருக்கு. மனைவி அறைஞ்சதுக்கு அப்புறமா பரத் கல்யாண் அவருக்கு பலரும் ஒரே ஆலோசனை கொடுத்தாங்களாம், நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. வாழ்க்கை முன்னாடி போகணும் அப்படின்னு நண்பர்கள், உறவினர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய விஷயம் சாதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என் பையனுக்கு இப்ப 23 வயசு ஆச்சு, மகளுக்கு 18 வயசு ஆச்சு. அவங்க தான் என்னோட வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க. என்னையும் பார்த்துக்க தெரியும். அதனால எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். பரத் கல்யாண் அவங்களோட பேட்டியில நெகிழ வச்ச வரிகள் இதுதான். கடந்த 4 வருஷமா என் குழந்தைக்கு நான் அப்பாவா மட்டும் இல்ல, அம்மாவாவும் இருக்கேன். அவங்கள நல்லபடியா கரை சேர்க்கணும், அதுதான் என்னோட ஆசை, மிகப்பெரிய நோக்கம். இந்த வார்த்தைகளை கேட்டு சமூக வலைதளங்கள்ல நிறைய பேர் அவருக்கு வாழ்த்துக்களையும் ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிட போகின்றது. இது ஒரு celebration of greatness. எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை Legends and Icons Awards 2026. நல்ல இதுல இருக்க கணவன் மனைவி இப்ப விவாகரத்து கேட்டு பிரிஞ்சுட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவரெல்லாம் பாராட்டணும் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்க. குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களை அவர் யோசிக்கிறாரு. சிங்கிள் பேரண்ட்ஸ் குழுக்கள்ல இவரும் வந்து இணைந்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நிறைய பேரோட வாழ்க்கை அனுபவங்களை கேட்டேன், அவங்களோட பேசினேன். அதனால வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாறிடுச்சு. பல பேர் வந்து நான் என்கிட்ட திருமணம் பண்ணிக்க சொன்னாலும் எனக்கு அது தேவையில்லை. சமீப காலமா தன்னோட மகன் மற்றும் மகளோட எடுத்துக்கிற புகைப்படங்களை பரத் கல்யாண் அவர் சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணியிருக்காரு. சுற்றுலா போறது, குடும்பமா நேரம் செலவிடுறது, சின்ன மகிழ்ச்சிகளை கொண்டாடுறது, இந்த மாதிரி தருணங்களை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. பரத் அவருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவருக்கு சினிமா வாய்ப்புகள் ஏதாவது கொடுங்க, நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.